வெல்கம் டு GNTJ's vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ஒரு குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனே இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா மூணுத்தையும் நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கணும், வதக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது. அதை நம்ம கரண்டியாலேயே உடச்சி விட்டுடலாம். அதை நம்ம குத்தி நம்ம இது பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் குட்டி பீஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு ஆறிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காய்ச்சிட்ட உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா இப்போ கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியை குட்டி பீஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பேஸ்ட் மாதிரினா தொக்கு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த தக்காளி இதுவாகிற வரைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோட இந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொரியாண்டர் லீவ்ஸ் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம்.
நம்ம டேஸ்டியான ஒரு குருமா ரெடி.